தீபாவளிக்கு என்ன கலர் ட்ரெஸ் எடுக்கலாம்? மவளை இருடி, தலையான மேலே காலை போட்டால் படுத்துட்ருக்க. உனக்கு இப்போ வைக்கிறேன்டி ஆப்பு. மஞ்சள் கலர் எடுக்கலாமா? ஏம்மா அங்கே பாரு, உன் மூத்த மாவா தலைவாணி மேலே காலை வச்சு படுத்துட்ருக்கான். ஏட்டி ரம்யா, ஏம்மா என்ன மூஞ்சில் ரோஸ் பவுடர் அதிகமாக போட்டுட்டியோ? இப்படி செவந்துருக்கு. என்னடி சொன்ன? ஒழுங்கா தலைவாணிலேருந்து காலை எடு, இல்லைன்னா இப்போ நீ தரன்னு போட்டு இழுத்துருவேன். அம்மா முடிய இழுக்காத, எனக்கு வலிக்குதுமா. அப்போ எந்திரிடி, எந்திரிச்சு உட்காரு. இவா தானே என்னைய உன்கிட்ட போட்டு கொடுத்தா, எனக்கு நல்லா தெரியுமா. எவளாச்சும் தலைக்கு வைக்கிற தலைவாணியாக காலுக்கு வச்சு படுப்பாள? உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? படித்த பிள்ளை தானே நீ. உன் காலையில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக அந்த தலைவாணியில் தானே ஒட்டும். சரிம்மா, நான் வந்து தலைவாணியில் காலை வைக்கல, அதுக்கு ஏன் மூஞ்சை இப்படி வச்சிட்ருக்க? கொஞ்சம் சரி, உன்னைய பார்க்கும்போது ஆங்கிரி பேர்டுக்கே அம்மா மாதிரி இருக்கு. சரி டி, என்னத்தை யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிடுங்க. ஏம்மா தீபாவளி வரது இல்லாமல் தீபாவளிக்கு என்ன கலர் ட்ரெஸ் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேம்மா. ஏட்டி தீபாவளிக்கு இன்னும் 1 மாதம் இருக்குடி, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியா? ஏம்மா இந்த தடவை தீபாவளிக்கு நம்ம சீக்கிரம் போய் ட்ரெஸ் எடுப்போம்மா. நீ லேட்டாக கூப்பிட்டு போகிற. எல்லாரும் நல்லா தான் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு கழிஞ்சது தாம்மா கிடைக்கும். இதுக்கு மட்டும் அக்காவும் தங்கச்சி ஒன்று சேர்ந்துருங்கடி. கூடவே பிறக்கணும். ஆமாம்மா, இந்த அக்கா அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் எனக்கு அக்காவாக பிறக்கட்டுமா. இந்த தடவை அவளை நீங்கள் குப்பை தொட்டிலேருந்து தானே எடுத்துகிட்டு வந்தீங்க. ஏட்டி என்னை ஒன்றும் குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல, ஒன்று தான் குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன இல்லை, ஒன்று தான் குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏட்டி நான் உங்கள் 2 பேருமே குப்பை தொட்டியில் தாண்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஒழுங்காக போய் வேலையை பாருங்க, போங்க. என்னது உங்கள் 2 பேருமே நான் குப்பை தொட்டிலேருந்து தாண்டி எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்குனாலும் சண்டை தானேட்டி போடுவீங்க. இந்த தடவை உங்களை நான் ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போகிறதே கிடையாது. நான் எது எடுத்து தரணும் அதை தாண்டி நீங்கள் போடணும். ஏம்மா நீ அவளை தான் குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க. அவளை மட்டும் சொன்னால் அவள் கஷ்டப்படுவாள், அதாம்மா என்னையும் சேர்த்து சொல்லுது. ஏட்டி நீங்கள் 2 பேரும் சொன்னதே கேட்க மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் குப்பை தொட்டின்னு. இப்போ குப்பை வண்டி வரும்லாட்டி உங்கள் 2 பேர்த்தையும் தூக்கி அதில் போட்டுருந்தேன். அதெல்லாம் விடு, இப்போ ட்ரெஸ் எடுங்க. நீ கூட்டு போவியா மாட்டியா? ஏட்டி நீங்க என்னடி இப்படி இருக்கீங்க? அந்த காலத்துல எங்க அம்மா அப்பாலாம் ஏமா போத நிப்பாட்டி. அந்த காலத்துல உன்னோட அம்மா அப்பா எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தானே நீ போடுவா. அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, அதை தான் நீ போடணும். அதான் நம்ம சொல்ல வர. வருஷம் தீபாவளிக்கு நாங்களும் கூட்டு போன்னு சொல்லுதோம். நீயும் இந்த ஒரே ஒரு டைலாக்கை திருப்ப சொல்லிட்டு இருமா. ஏட்டி எனக்குலாம் தெரியாது. உங்க அப்பா வருவாங்க, உங்க அப்பா கிட்ட கேட்கோங்க சரியா? என்னது அப்பா கிட்ட கேட்கணும்? என்ன பிள்ளைகளா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க சத்தம் ரோடு வேற கேட்குது பிள்ளைகளா. அடுத்த மாசம் தானங்க தீபாவளி. இப்பமே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காள்வாங்க. எப்பா எப்போதுமே நம்ம லேட்டா தானப்பா போறோம், அதனால பாதி கலெக்ஷன் தீர்ந்து போயிருந்தப்பா. இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமா போவோம்ப்பா. சரிம்மா, அப்பாவுக்கு போனஸ் இன்னும் 1 வாரத்துல போட்டுருவாங்க. போனஸ் வந்தோடனே நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோம் சரியாமா? ஏங்க அவளுவோ சொல்லுதே நீங்க கேட்காதீங்க. நீங்க கொடுக்குற செல்லத்துக்கு தான் அவளுவோ இப்படி சண்டை போட்டுட்டு அலைதாள்வோ. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே தீபாவளி வருது, நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுப்போமே. அவ்வளோ சந்தோஷமா போடும்போது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. ஆனா அப்பா தான் செல்ல அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாளாது பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. என் செல்ல பிள்ளைகளோ. ஆமாங்க செல்ல பிள்ளைகளோ. அவள்வோ டிவி பார்க்கும்போது ஒரு செம்பு தண்ணி கிளங்க தவிச்ச வைக்கு தண்ணி கொடுக்க மாட்டாள்வோ. இப்ப பாட்டு பாடிட்டு அலைதாள்வோ. அவள்வோ கேட்டதெல்லாம் நீங்க வாங்கி குடிக்கீங்கல்ல, அதனாலதான். ஏட்டி நம்ம பிள்ளைகளோ நம்ம வீட்டில் இருக்கும் போது தானே சந்தோஷமா இருப்பாள்வோ. இருந்துட்டு போட்டோம். சரி பிள்ளைகளா, நீங்க போய் டிவி பார்க்கணும்னா டிவி பாருங்க சரியாமா? சரிப்பா. ஏங்க உங்களுக்கு இந்த வருஷம் போனஸ் எவ்வளோங்க வரும்? தெரியலமா எவ்வளோ வருதுன்னு. கூடி இருக்குன்னு சொல்லுதாங்க, பார்ப்போம். வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இவ்வளோ நம்ம கடைக்கு கூட்டு போனா பரிசை காலி பண்ணாம வரமாட்டாள்வோ. இருக்கட்டுமா, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பிள்ளைகள் ஆசைப்பட்டபடி எடுத்துக்கிடட்டும் சரியா? நீ எதுவும் சொல்லாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன். எங்க பக்கத்து வீட்டு அக்கா தட்டி சீட்டு போடுதா அவளுங்க 1000 ரூபாய் வாங்க, மாசம் கொடுக்கணுமா. ஒரு 20 பேர் கிட்ட சேர்ந்துருக்காங்க. 20,000 ரூபாய் வந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கலாம்ல.
அப்படியாம்மா சரி நான் யோசிச்சு சொல்லுதேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும்லாமா, காலாண்டு வேற முடிஞ்சிருக்கலாம். அதனால யோசிச்சு சொல்லிட்டா. சரிங்க, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. வரவுக்கு மீறின செலவு வேண்டாங்க. உங்ககிட்ட இருந்தால் கொடுப்போம், நம்ம இல்லைன்னா பண்ண வேண்டாங்க. ஏன்னா வரவுக்கு மீறி சேமிப்பு பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் துட்டு இல்லாமல் கடன் ஆயிடக்கூடாது இல்லைங்க. சரிம்மா நீ சொன்ன சரியாதான் இருக்கா. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிடுதா, அதனாலதான் இவ்வளவு நாள் நம்ம ஒரு கடன் இல்லாம இருக்கோம். நீ வரவுக்கு மீறி ஒரு செலவு பண்ண விட மாட்ட, எல்லாத்தையும் கரெக்டா பட்ஜெட் போட்டு வச்சிருப்பிய. என்ன தீபாவளிக்கு பட்ஜெட் போட்டாச்சா? தீபாவளிக்காங்க அதெல்லாம் போட்டாச்சுங்க. ட்ரெஸ் எடுக்க மொத்தமாக 5000 ரூபா தாங்க. பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி 2000 ரூபாய்க்கு எடுத்தாலும் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. எனக்கு ட்ரெஸ் வேண்டாம், ஏற்கனவே சேலை எடுத்தது இருக்குங்க, அதுவே நான் போட்டுக்கிடுதேன். அதுக்கப்புறம் கறி எடுக்கணும், பலகாரம் செய்யணும்லாங்க, அதுக்கு ஒரு 2000 ரூபாங்க, அவ்வளோதாங்க. மித்தபடி வேற எந்த செலவும் கிடையாது. ஏமா வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருது, நீ இதுலலாம் செலவு பார்க்காதம்மா. அதனால உனக்கும் ஒரு சேலை எடுத்துக்கோ, சரியா? ஏட்டி சத்தியா, அம்மாவை பார்த்தியாட்டி? துணிக்கடை மாமா துணி கொண்டு வருவார்ல, அவர்கிட்ட 2 சேலை எடுத்துட்டாட்டி. இப்போ அப்பா கிட்ட சேலை வேண்டாங்க. அதுதான் விஷயமோ. சரிட்டி வீடு, அம்மா தான் எடுத்துட்டால. அப்பா இருந்தாலும் பாரு, அம்மாக்கு எடுத்துக்கோன்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஏட்டி அங்கே நின்று என்னத்த ஒட்டு கேட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க அக்காவும் தங்கச்சியும்? பிள்ளைகளோ என்னம்மா, ஏதாச்சும் வேணுமா? அம்மா வந்து துணிக்கடை மாமா கிட்ட சேலை எடுத்துட்டாப்பா, அதனாலதான் வேண்டான்னு சொல்லுதா. அது அப்பாவுக்கு தெரியுமா? அம்மா சொல்லிட்டா சேலை எடுத்தது. இருந்தாலும் இங்க அவ்வளவா துணி நல்லா இருக்காதுலம்மா. நம்ம டவுனுக்கு போய் எடுக்கும் போது அங்க துணி நல்லா இருக்கும்ல, அதான் அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துக்கோன்னு சொன்னேம்மா. அம்மா என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா, சரியா? ஏட்டி உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என் செலவு சுருக்குனா நீங்க என்னையவே பாட்டு பிடிக்கீங்களோ டி? எங்கள் வீட்டு பட்ஜெட் ராணி வாழ்க வாழ்க.